இப்படி ஒரு பீச் இருக்குன்னு எனக்கு இது வரைக்குமே தெரியாது. என் ஹஸ்பண்ட் ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்துட்டு வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு நம்மளும் போகலான்னு சொல்லி என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெள்ளை தூண் மேலே இருக்க கருப்பு சங்கு. இது சோழர்கள் காலத்தில் கட்டுனதான். ஆனால் அந்த தூண் இப்போ வெள்ளை கலரில் இல்லை, கருப்பு கலரில் தான் இருக்குது. பீச் என்னவோ பார்க்குறதுக்கு காமாக அமைதியாக கொஞ்சம் ஃபேமிலிஸோட சூப்பராக இருக்குது. கூகுளில் அடித்து பார்த்தப்போ ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் பீச்சஸ் இன் கன்னியாகுமரின்னு போட்டிருந்தது. அங்கேயே ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுக்கிறதுக்காக ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக ஒரு பெரிய சங்கும் வச்சுருந்தாங்க. நானும் வந்ததுக்கு அது மரியாதை கொடுக்கணும்ல, போய் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நாங்கள் போனது சங்குதர பீச்சுக்கு தான். நாங்கள் போனதும் ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டது இந்த மசால் பூரி தான். அப்புறம் ஒரு காருக்கு அடியிலேருந்து சவுண்ட் வந்துட்டு இருக்கேன்னு பார்த்தா குட்டி பூனைகள்லாம் இருந்தது. ஒன்று தான் பார்த்தா 5-6 பூனை இருந்தது. அங்கே ஒரு கடைக்கார ஆன்ட்டி சொன்னாங்க, யாரோ கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்களாம். 5-6 பூனை இருக்குது, யாராவது வேணும்னா கூட போய் அடாப்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேமிலியோட போனீங்கன்னா ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு அங்கே ஒரு கஃபே கூட இருக்குது. அப்படி இல்லைன்னா நிறைய தள்ளுவண்டி கடையெல்லாம் இருக்குது, சாட் ஐட்டம்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ 90s கிட்ஸோட ஸ்பெஷலாக நிறைய சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து கூட வாங்கி சாப்பிட்லாம். நான் அதுக்கப்புறம் ஒரு டீ வாங்கி குடித்தேன். என் ஹஸ்பண்ட் ஒரு மேங்கோ பார் வாங்கி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அதையும் வாங்கி ஒரு கடி கடிச்சிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ்டாக பீச்சை பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இங்கே என்ன வித்தியாசம்னா ரோட்லெல்லாம் கூட டிசைன் போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் கடைசியாக இதை சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு பூனைக்குட்டியும் எடுத்து கொஞ்சிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி சங்குதர பீச்சுக்கு போயிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.